இப்படி 21 மாணவர்களும் சம்போடைக்கரை என்று சொல்லப்பட்ட ஒரு இடம். அது சம்போடை ஊரணியிலே வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வாங்கின வரத்தின்படி இந்த இடத்துல இருந்தாலும் சக்கர பூசைகள்லாம் வாங்க முடியும். அப்படின்னு சம்போடைக்கரையிலே ஊரணியிலே வந்து விளையாடி கொண்டிருக்க சமயத்திலே அது பக்கத்துல ஆரியக்கரை சேரின்னு ஒரு சேரி. அந்த ஆரியக்கரை சேரியில ஆரிய சாம்பான் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய மந்திரவாதி. இந்த ஆரிய சாம்பானுக்கு ஒரு மகள் அண்ணனுடையா வெள்ளிடையா சின்ன இடையா. சரி, மாதவிடாய் சமயத்திலே மெழுகி குளிக்க வேண்டும் என்று சொன்னேன். மஞ்சளை பூச்சோடு சம்போடை ஊரணிக்கு வருகிறாள். வந்த துணிகளை துவைத்து கரை மீது வைத்து விட்டு தண்ணீருக்குள் இறங்கி குளித்து முடிச்சிட்டு அப்படி மஞ்சள் எடுத்து உரசுறார். சரி, ஏற்கனவே சுடலைமாட சுவாமி தண்ணிக்குள்ள நிற்கிறாரு. மஞ்சள் மாடையை கண்டார்கள். மாடையை கண்டு சுடலைமாட சுவாமி மாயத்தை போல் ஒரு தேரை தவறை வடிவ அப்படி மஞ்சளை மாடையை கண்டு சுடலைமான சுவாமி தேரை தமிழக வடிவெடுத்து பரமகள் மார்போடு பற்றி பிடிச்சு சாடுறார். ஆமா, தேரை தவளை விழுந்த உடனே என்னாச்சு தெரியுமா? ஐயோ, தேர தவளை எல்லாம் மேல விழுந்துருச்சு. ஆமா, தேர மேல விழுந்தா என்ன ஆகும்? அப்படி என்ன செய்யறது? தட்டி விடுகின்றான். சரி, தேரன்னு சொல்லி தட்டி விட்டா பாருங்க. தண்ணீருக்குள் விழுந்த தேரை தவளையானது பிரால் மீனாக வடிவெடுத்து ஓடுகிறது. பார்த்தால் பரமகள் என்னையா நினைக்கின்றாள்? ஆகா, இதோ இந்த விரால் மீன் திடீர்னு ஓடுது. இந்த மீனை மட்டும் நீங்க எப்படியாவது பிடிச்சிட்டோன்னு சொன்னா பக்குவமா பிடிச்சிட்டு போய் பக்குவமா சுட்டு கல்லு போட்டு பக்குவமா சாப்பிடலாம. ஆமா, கப்பு தண்ணி வேண்டாம், கல்லு போதும். ஆமா, சுட்டு கல்லு கூட்ட வேண்டும் என்று சொல்லி கறிக்க பொறிக்க கறிக்க கண்டை அகப்பட்டா சுட்டு கல்லு கொட்டலாமே. பிடிக்க பிடிக்க கடக்க கடக்க துடிக்கா சுட்டலையில் மாட சுவாமி மீனை பிடிச்சிடணும் சொல்லி மீனை பிடித்தால் பாருங்கள், மீனானது வழிய விழுங்கி செல்ல துள்ளி கரை மீது விழுகிறது. கரை மீது விழுந்த பிறகு விட்டு வச்சாலா மீனுக்கு மேல கமந்து விழுந்து பிடிச்சுக்கிட்டா மாட்டிக்கிட்டு அண்ணாமி சுடலமான வால் எடுத்து ஒரு அடி அடிச்ச அடியோடு இந்த அம்மாவுக்கு ஆமா வராத நோயெல்லாம் வருது. குட்டி குட்டையெல்லாம் இருமல்ல சத்தே குளிரும் சத்தியப்பு மண்ணை வழியோ இருமலும் சத்தே குளிரோ மண்ணை வழியோ வீட்டுக்கு போவோமோ என தெரியாத நன்மை
அடுத்தபடியாக இந்த அம்மாவுக்கு இருமல் குளிர் சத்திப்பு தலைவலி வராத நோயெல்லாம் மொத்தமா வந்துட்டு ஐயோ பாலா போன மீனை பிடிக்க போய் நம்ம நிலைமை இப்படி ஆகிவிட்டதே வீட்டிற்கு போவோமோ ஏதோ தெரியாது என்று எண்ணி இந்த மங்கை தவழ்ந்து தவழ்ந்து நடந்து பரச்சேரி வாசலுக்கு வருகிறார்கள். இவரை பின்தொடர்ந்து 21 மாடல்மார்கள் கூட்டம் எப்படி வர்றாமாறு பட்டி சுண்டல் ஐய மாடல் பாவையரோடே பரச்சேரி வாசலில் சுடலை மாடலும் தெய்வ படையோ படையோ பாவையரோடு அந்த பரச்சேரி வாசலில் அந்த தொட்டியில் கிணக்கின்ற பிள்ளையின் தொல்லையை திருகி சுழக போலவே அண்ணாந்தி தொண்டைக்குள் போட்டார். உச்சியில் நேரைய மச்சிய தீயை கொளுத்தி மூளையும் போச்சுட கோட்டை கவசம் போட்டு முத்தங்கள் தாண்டி கிழவனை வீட்டோடு சுருட்டி உள்ளவை மாறிய மச்சையை வங்கித்து வீட்டோடு ஓடி சுருட்டி பச்சையும் நெட்டி மயிலுக்கு வெள்ளம் வாங்கி போன சாம்பா அவன் விட்ட வெளியிலே பட்டு கிடக்கிறான் ஐயோ. ஆட்டு கிணக்கி கச்சி கொண்டு போன இணச்சி கட்ட இடறி கவிழ்ந்து விழுந்து ஆட்டு கிணக்கி வண்டி கொண்டு போன இணச்சி பள்ள குடிக்கு பந்தேவ பார்க்க போன பண்டவனுக்கு ஒரு கண்கட்டு போச்சுது ஐயோ. வெள்ளிக்கிழமையில் புள்ளி வரி பூனை போலே